ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எடப்பாடிக்கு போய் ஒரு ஒர்க் இருந்தது. சரி, சென்னிமலையும் கிட்டதானிட்டு நாங்கள் அங்கே போனோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா சென்னிமலை முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நாங்கள் நடந்து தான் போக போகிறோம். மேலே வண்டியெல்லாம் விடாததுனால ஸோ இங்கேருந்தே நடந்து தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மயில் வச்சுருப்பாங்க முன்னாடியே. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், முருகனுடைய வாகனமே மயில் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நாங்கள் இங்கே மயில் இருந்தது. ஸோ அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் மயில் கும்பிட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணோம் படி ஏறுறதுக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப கிட்ட தான் இருக்கோம். மலை ஏறுறது ரொம்ப கிட்ட இருக்கும். அவ்வளோ ரிஸ்க்காக இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்தது. என் ஹஸ்பண்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறவே முடியல. ஸோ அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். நாங்களுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் அது வெளியே தெரிஞ்சிக்காமல் கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு இருந்தோம் நானும் ஜானுவும். அதுக்கப்புறம் மேலே ஏற 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 பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க மேடம்? மேல டாப்ல டாப்ல சின்ன ஃப்ளோரு போதும். வா, வயிறு தான் தெரியுது. வா வாஜானா, போதும் வா. எங்களுடைய குட் லக்கா என்னன்னு தெரியல, நாங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து போய் தரிசனம் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இது இந்த சென்னிமலை பார்த்திங்கன்னா பழனியை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குதுங்க. பழனிலையாவது நம்ம ஸ்டெப்ஸு இல்லைன்னா யானை பாதை யூஸ் பண்ணலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நம்ம ட்ரெயினில் அது மாதிரி போகலாம். பட் இங்கே எந்த ஆப்ஷனலும் கிடையாது. ஒன்லி ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் போகணும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நார்மல் டைம்லலாம் வெஹிக்கல்ஸ் மேலே விடுவாங்க. பட் இந்த டைம் வெஹிக்கல்ஸ் விடலை. ஸோ எல்லோரும் நடந்து தான் போகணும். இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற ஏற பார்த்திங்கன்னா மேலே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வெஹிக்கல்ஸ் எல்லாம் மேலே விட்டுருந்தாங்கன்னா மேபி கூட்டம் நிறையா இருந்திருக்கும். ஏன்னா ஈஸியாக அங்கே சுற்றிட்டு வந்துடுவாங்க. இதுனா எல்லோரும் நடந்து வர்றதுனால கூட்டம் அந்தளவுக்கு இருக்கலை. நாங்கள் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வேலை பார்த்த உடனே எங்களுக்கு அப்பாடா நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா கோபுரமும் தெரிஞ்சது. ஒரு வழியாக நம்ம 1320 ஸ்டெப்ஸை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக நிற்கிதுங்க மலை. அதனால் அதுக்கப்புறம் அதையும் ஏறி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்தோம். பாவம் என் ஹஸ்பண்டால் நடக்கவே முடியல, இருந்தாலும் நடந்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் இங்கே மேலே ஏறிட்டோம். ஒரு வழியாக சென்னிமலைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் சென்னிமலைக்கு வரணும்னு இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டோம். எங்கே சண்டை பூசி விட்டுறாங்க. இங்கே எக்கடா எடுக்குதுரா லோகதான் ஒன்றுரா. நீங்கள் பூசிக்கோங்க, நான் பூசிக்கலாம். இங்கே சென்னிமலையோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்னிங் 8 o'clock முன்னாடி மாடு தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி பூஜை பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு கொடுக்குமா. நம்ம ஏறுறதே பெரிய ரிஸ்க்காக இருக்குது. பட் மாடு எப்படி ஏறி வரும் அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசம் முதல்ல நம்ம சென்னிமலையில் தான் அரங்கேற்றப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சென்னிமலை செவ்வாய் கிரகத்துக்கு நேராக இருக்கிறதுனால இங்கே காக்கா எந்த காக்காவுமே இங்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னுட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம மருதமலை மாதிரியே தான் இருக்கும். வெளியே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். உள்ளார இந்த கோபுரம், இந்த சாமி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மருதமலையில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. ஸோ நான் உள்ளார போன உடனே சொன்னேன், எங்க நம்ம மருதமலைக்கு வந்த ஃபீலிங் இருக்குது
அது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே வெளியே வந்து நமக்கு சந்தனத்தில் வந்து பட்டை போடுறாங்க. நான் வந்து போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து பார்த்து உனக்கு கண்டிப்பாக பட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏன் அவர் ஆசையை நம்ம வந்து வின் பண்ணணும், அதனால் நானும் ஒரு வழியாக பட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ இங்கேயும் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிள்ளையார். ஸோ சாமி தரிசனம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைச்சது. நல்லபடியாக நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கோயில் பின்னாடியெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனமும் இருக்குது, 10 ருபீஸ் தரிசனமும் இருக்குது. 10 ருபீஸ் தரிசனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பொது தரிசனமே கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் தெரியாமல், ஸோ அங்கே யாரையும் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் இங்கே போனேன். பட் இங்கேயுமே எனக்கு தரிசனம் ரொம்ப நல்லா கிடைச்சிது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பட்டை போட்டு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பட்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஈச் பர்சனுக்கு வந்து 5 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தனம் வந்து பன்னீரில் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ போடும்போது அவ்வளோ ஒரு இது என்ன சொல்கிறது, ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னவோ ஒரு சாமியார் ஃபீலிங் வருது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறமா நானும் பாப்பாவும் கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு ஐயர் வந்து இந்த மாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது எங்களுக்கு வந்து முருகரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒசூரில் வந்து சாமி முருகர் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு எப்பயுமே மாலை கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து இது கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. ஸோ சாமி முருகரே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பாப்பா கழுத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூட்டு போகுது, ஸ்டெப்ஸ் ஏறுது. அது வந்து சித்தர் குகைக்கு தான் போகுது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லி வர விட்டாரு. மாதிரி பனியும் ஒரு பனி இவ்வளோ நேரத்துக்கு பனி பெய்யுது பாரு. பனி மூட்டமாக இருக்குது இங்கே. நீ போயிட்டாரியா? நீ போயிட்டாரியா? அவ்வளோதான், வாங்க. சரி உட்காரு இங்கே. ஓதுரா வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் குகைக்கு போயிட்டு இருக்கோம். முடியல, அங்கேயே இறங்கி ரொம்ப டயர்டாச்சா இருக்கு. சித்தர் இங்க தான் தங்கியிருக்காங்க சொன்னாங்க. ஆமாம்மா, எங்க டாடியை காணும், எங்க வந்துட்டு இருக்காரு? டாடி வரல. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போய் பார்க்க போகிறோம். எஸ், எங்க கொஞ்சம் குரங்குங்கெல்லாம் இருக்கு, monkeys. ஹாய் monkey, how are you? பட் ஆனால் சென்னிமலை வந்து பார்த்தீங்கன்னா பழனியை விட ரொம்ப ஹைட்டு அதிகம். ஸோ இங்கே வந்து 1320 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கார் எல்லாம் விடலை. ஸோ நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி தான் வந்தோம். பட் இருந்தாலும் பழனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறிடலாம். ஏன்னா வரும்போது நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே வந்து தண்ணி வந்து பைப் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுவும் 900 ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறம் தான் இங்கே இருக்குது. அதனால் வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஸ்நாக்ஸ் வேணும்னா எடுத்துகிட்டு வாங்க. பட் இங்கே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. குழந்தைங்கள தூக்கிட்டு வரவங்க அவங்களுக்கு சேஃபாக என்னென்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வாங்க. பழனியில் வந்து 10 படிக்கட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலைக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் குகை அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வந்து அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்படி வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து சித்தர் குகை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். டாடி வரலையா? வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ போக போக வந்துகிட்டே இருக்குது. பட் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. ஓ, இதுதான் நான் சொன்ன சித்தர் குகை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குகை மாதிரி போகும், அதுக்கு கேட் போட்டிருக்காங்க, யாரும் உள்ளார போக முடியாது. இது வந்து சென்னிமலை வந்து நம்ம கீழே இருந்து பார்த்தோன்னா இப்படி தெரியும். ஸோ நைட்டில் பார்க்கும்போது அந்த லைட் எரியறதோ அந்த போகிற ரூட்டும் சூப்பராக தெரியும். நீங்களும் போனீங்கன்னா நைட்டில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறமா அங்கே ஒரு கடையில் ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ சாமியோட ரியல் ஃபோட்டோவே எடுத்து அங்கே சேல் பண்ணுறாங்க, அதை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் நாங்கள் இறங்கிறதுக்கு வந்து 90 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னுட்டுலாம். ஸோ டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1320 இருக்குது. நாங்கள் எப்படியோ ஏறி போயிட்டு வந்துட்டோம். ஸோ இறங்கும் போது வந்து அவ்வளோ ரிஸ்க்கு கிடையாது, ஏறும்போது மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய். பாய் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.